சொல்லி நாம் எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை நாம புகழ போகிறோம், பிரஸ்தாபப்படுத்த போகிறோம், வாழ்த்த போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? நல்ல தேவன் இந்த வருடத்தை காண செய்தார், ஒரு மாதத்தை கடக்க செய்தார். அவருடைய கிருபை அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது சுத்த கிருபை மாத்திரம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை நடத்தியிருக்கிறீர். அப்பா, நீர் எங்களை சுமந்து வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நல்லா பிரஸ்தாபப்படுத்தலாம், ஆண்டவரை துதிக்கலாம். Let us raise an altar of praise unto the Lord because he deserves. Hallelujah. He alone is worthy of every praise. He alone is worthy of every honor, every worship, every adoration. He alone is worthy. ஆண்டவரே, நீங்க மாத்திரமே ஆண்டவரே எல்லா கனத்துக்குரியவர், எல்லா புகழ்ச்சிக்குரியவர், எல்லா ஆராதனைக்குரியவர். உம்மையே ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நம்ம பாடி ஆராதித்து அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவர், எங்கள் நடுவிலே பெரியவராய் ராஜாதி ராஜாவாய் ஆண்டவரே நீர் எழுந்தருளி இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உம்மை பாட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்க உள்ளான மனுஷன் பலப்படும்படியாய் ஆண்டவரே திடப்படும்படியாய் மறுரூபமாகும்படியாய் உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும். ஆராதிக்கிற வேளையில ஆண்டவரே இயேசுப்பா சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே ஜெயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நல்ல செய்திகளை கேட்க செய்யுங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. எங்களோடு கூட நீர் இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே, வந்த குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். அநேகர் வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. எங்களோடு கூட நீர் இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே, வந்த ஒருவர் கூட வெறுமையா இந்த இடத்தை விட்டு போகவே கூட உம்மை ஆராதித்து நான் வெறுமையாய் போனேன்னு சொல்லி ஒருவரும் இல்லாதபடிக்கு நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்புங்க இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா, இதற்காய் பயன்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுங்க. நீர் மாத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா மகிமைப்படுங்க. உங்க மகிமை மாத்திரம் வெளிப்படட்டும். சகலவற்றையும் உம்முடைய பலத்த ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று நாம் கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் என் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அதை அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமாய் கர்த்தரை பாடி ஆனந்த சத்தமிட்டு நாம் கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். நம்ம விட்டு கொடுத்து கர்த்தரை பாடி ஆராதிக்கலாம். துதியோடு
பந்தங்கள் அறுக்கப்படும். தேவாதி தேவன் விடுதலை கட்டளையிடுவார். ஆனந்த துதியோடு கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆண்டவர் வாக்கு அவசரம் பெருகும். ஆண்டவர் மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மங்காத வாழ்வு, மங்காத புகழுடன் தேவாதி தேவன் உயர்த்த வல்லவர். கரையில்லா தேவனின் வாக்கு துருகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதியோடு கேட்கும். ஆமென். ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவசரம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவசரம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலி. ஆனந்த துதி, ஆனந்த துதியோடு கேட்கும். நல்ல கரங்களை தட்டி ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். நல்ல தேவன் அவசரம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அவசரம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்லா சந்தோஷமாய் கரங்களை தட்டி தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நம்முடைய முகங்களில் எல்லாம் ஆனந்த களிப்பு, ஆனந்த சந்தோஷத்தை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதம் அப்படியே அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வருடத்துல நம்மை உயர்த்துவேன், அவரே நம்மை உயர்த்துவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் இந்த 2வது மாதத்துல நம்முடைய துக்கங்களை எல்லாம் ஆனந்த களிப்பாய் சந்தோஷமாய் அவர் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. ஹல்லேலூயா. அவர் ஆனந்த களிப்பு உண்டாகும் சொன்னா நம்முடைய இருதயங்கள, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய முகங்களிலே தேவன் ஆனந்த களிப்பை, ஆனந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து விசுவாசமாய் கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. What a mighty God we serve. ஆமென் சொல்வீங்களா? எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்க பாக்கியம் பெற்ற ஜனம். வசனம் போட்டிருக்கு, இத்தனை சீரை பெற்ற ஜனம். ஆமென். என்ன சீர் சொல்லுங்க? அவரை தெய்வமாய் கொண்டது நமக்கு சீர். நம்ம நிறைய உலகத்தின் சீரெல்லாம் பார்க்குறோம். அந்த சீர் இருக்கா, இந்த சீர் இருக்கா? என் வாழ்க்கையில் சீர் என்று ஒன்று சொன்னால் கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நாம் அந்த சீரை பெற்றிருக்கோம் பாருங்க. அநேகருக்கு இல்லாத ஒரு சீர் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ ஆமென். வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி சங்கீதங்களால் அவரை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து அவரை பாடி ஆராதிக்க கடவோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா? ஆண்டவர் துதியில விரும்புகிறது மகிழ்ச்சி. அதனால்தான் மகிழ்ச்சியோட அவருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். மேக் a joyful noise. எப்ப? ஏன்னா மகிழ்ச்சியாய் செய்கிற, நீங்க மெசேஜ்ல கூட அது இருக்குது, மகிழ்ச்சியாய் செய்கிற எதுலயும் உண்மை இருக்கும் இல்லையா? மகிழ்ச்சியா எது செஞ்சாலும் அதுல உண்மை இருக்கும். சந்தோஷமா ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னா அது உண்மையின் அடையாளம். மகிழ்ச்சி உண்மையின் அடையாளம். இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. உண்மையா ஆராதிக்க வந்திருக்கிறீங்கன்னா மகிழ்ச்சி ஆராதிக்கணும். ஆமீன். உங்க மகிழ்ச்சியின் வெளிப்பாடு உங்க உண்மையின் வெளிப்பாடு. அப்போ உண்மையுள்ள ஆராதிக்க மனம் பெற்றவர்கள் மகிழ்ச்சியோட கூட. You have to make a joyful noise today. You have to make a ரிசர்வ்டாக இருக்கக்கூடாது. மகிழ்ச்சி எப்போ வரும்னா உண்மை இருதயத்தில் இருந்தால் மகிழ்ச்சி வரும். ஆராதனையில் இன்றைக்கு உண்மை இருக்க நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆனந்த சத்தம் விடுவோம், மகிழ்ச்சியோடே ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். இது ஒரு புதிய நாட்களிலும் ஒரு புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இந்த பிப்ரவரி மாதத்துக்காக நன்றி சொல்வீங்களா? தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் நியூ மந்த். இந்த புதிய மாதத்துக்காக நன்றி சொல்லலாம். கையை உயர்த்தி தான் நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே
உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பமா நடத்தி கொண்டு வந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை சுகமா ஆரோக்கியமா வச்சிருக்கிறீங்களே ஸ்தோத்திரம். என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இது முதல் என்னை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதமும் ஒரு நன்மையால் முடிசூட்டப்பட்ட ஒரு மாதமாய் நமக்கு இருப்பதாக. நம்ம எல்லாம் ஆண்டவரை பாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்? துதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்திரம். சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க கற்றுக்கொண்டு பாடுங்க. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவை துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். நல்லா சந்தோஷமா நல்லா கையை தட்டி everyone together. Hallelujah. Put your hands together. Give glory and praise the Lord. முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். நீங்களா என் முழு உள்ளம் பாடுங்க. சந்தோஷமா நல்லா கையை தட்டிதான் மறுபடியும் பாடலாமா? என் முழு உள்ளம் என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் சொல்லலாம். துதித்திடும் என்றென்றும் அவரையே ஆத்துமா துதிக்கும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் ஆராதிங்க சொல்லுங்க. துதித்திடும் என் உள்ளம் என்றும். சொல்றீங்க கர்த்தர் என்னை சிறகுகளால் மூடி காத்துக் கொண்டார். வேலின் கைக்கு என்னை நீங்களாக்கி விடுவித்தார். அவரை பாடுவேன், அவரை கொண்டாடுவேன் மகிழ்ச்சியோடு. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். எவ்வளவு உண்மை! குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். இன்னொரு முறை சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் தண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆமென். துதித்திடும் என் உள்ளம் என்றும் தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். நீங்களாம் சேர்ந்து ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக
மோட்ச வீட்டிலே பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆனந்தம் ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே துதித்திடும் என் உள்ளம் என்று போற்றிடும் என் உள்ளம். சொல்லுங்களா? துதித்திடும் என் உள்ளம் என்று. அல்லேலூயா. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். நீங்க பாடணும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வர் இயேசுவையே. சொல்லுங்களா? ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்று போற்றிடும் என் உள்ளம் என்று துதித்திடும் என் உள்ளம் என்று போற்றிடும். மறுபடியும் ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்று போற்றிடும் என் உள்ளம். சொல்லுங்க. துதித்திடும் என் உள்ளம். அப்படியெல்லாம் எல்லாம் கைகளை தெரிஞ்சு சொல்லுவோம். சிறகுகளால் என்னை அவர் மூடி மறைத்துக் கொண்டார். எல்லாம் கத்துக்கிட்டீங்களா பாட்டு? நீங்களாம் பாடணும். சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார் செட்டைகளால் அணைத்துக் கொண்டார் வேடனின் கண்ணியில் சிக்கிடாமல் என்னை பாதுகாத்தார். உங்க சத்தம் கேட்கணும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார் செட்டைகளால் அணைத்துக் கொண்டார் வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். எல்லாரும் பார்த்து பாடலாமா? சிறகுகளால் சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார் செட்டைகளால் அணைத்துக் கொண்டார் வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி சேர்ந்து ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வர் ஆத்துமா பாடிடுதே துதித்திடும் என் உள்ளம் என்று துதித்திடும் என் உள்ளம் என்று தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும் பாடி பாடி மகிழ்ந்திருக்கும் வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆமென். சேர்ந்து ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேஸ்வர் துதித்திடும் என் உள்ளம் என்று தோன்றிடும் சொல்வோ துதித்திடும் என் உள்ளம் நன்றி போற்றிடும் என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும் அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். எல்லாரும்
உண்டாகட்டுமே. அவரை துதிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்று போற்றிடும் என்னுள்ளம் என்று சொல்லுங்க. துதித்திடும் என்னுள்ளம் நன்றி. சேர்ந்து கடைசியா ஆத்துமா ஆத்தும நேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் துதித்திடும் என்னுள்ளம் என்று போற்றிடும் என்னுள்ளம் துதித்திடும் என்னுள்ளம் என்று போற்றிடும் என்னுள்ளம் என்று துதித்திடும் என்னுள்ளம் என்று போற்றிடும் என்னுள்ளம் என்று. நல்லா கையை தட்டி give your best worship to the Lord. Amen. Amen. நீங்க ஒரு டெசிஷன் எடுங்க. I will give best to the Lord. ஆமென் சொல்லுங்க. Hallelujah. நம்ம பாருங்க, நமக்கு நம்ம சம்டைம்ஸ் பார்த்து செய்வோம். சம்டைம்ஸ் நம்மளை நம்ம தியாகம் பண்ணி பிள்ளைங்களுக்கு பார்த்து செய்வோம். ஆமென். அப்படிதானே? நமக்கு செய்வோம், சம்டைம்ஸ் நம்மளை கூட தியாகம் பண்ணிடுவோம், பிள்ளைங்களுக்கு பார்த்து செய்வோம். Hallelujah. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம், நான் உன்னை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறேன். I am expecting your best. Hallelujah. சின்னதோ பெருசோ give your best to the Lord. Hallelujah. சிறியதோ பெரியதோ சிறந்ததை கொடுப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? குவான்டிட்டி மேட்டர்ல I will give the best to the Lord. Hallelujah. I will give my best. I will give my best. என் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி அதில் அல்லேலூயா சிறந்ததா இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு சிறந்ததை தான் நான் கொடுப்பேன். சிறந்ததையே தருவேன். ரோபோ சாந்தியா. அப்படியே கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் உங்க துதி எழும்பட்டுமே. ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு நல்லவரா இருந்தீங்க. இந்த பாட்டு பாடினமே, சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார். சிறகுகளால் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? How many of us can acknowledge that? Yes. Hallelujah. அவருடைய சிறகுகளால் என்னை அவர் மூடிக்கொண்டதனால் நான் இன்னைக்கு பிழைச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நீங்க நன்றி சொல்றது நீங்கள் அறிந்தவைகளுக்காக. நீங்கள் அறியாத ஆபத்துகள், விக்கினங்கள், சூழ்ச்சிகள் இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். ஆமீன் சொல்வீங்களா? நான் நன்றி சொல்றதும் ஸ்தோத்தரிப்பதும் எனக்கு தெரிந்தவைகளில் என்று நான் சொல்லுகிறேன். எனக்கு தெரியாதவைகள் அநேகம். என்னை சுற்றி இருந்த விக்கினங்கள் அநேகம். என்னை நோக்கி வந்த அம்புகள் அநேகம். கர்த்தர் என்னை எல்லாவற்றிலும் விலக்கி மீட்டு பாதுகாத்தார், ரட்சித்தார். ஆமென். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்களேன். தெரிந்தவைகளுக்காகவும் தெரியாத அநேக காரியங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இந்த காலை வேளையில் உங்க இருதயம் உயரணும். கர்த்தரை உயர்த்த அவருடைய இருதயத்தில் அல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவீங்களா? நம்முடைய இருதயங்களில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயரட்டுமே. இந்த காலை ஆராதனையில் உயர்த்துவோம். இந்த முதலாம் ஆராதனையிலேயே அல்லேலூயா சத்துருவின் எல்லா சதிமோச நாசங்களையும் முறியடிக்கிட்டு உங்க துதி, your worship, your praise, hallelujah, should destroy the schemes of enemy. Hallelujah. எதிரியின் சதி நாச திட்டங்களை முறியடிக்கும் ஒரு துதி எழும்பட்டும். எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஹalleluya ஆயுதங்கள் வாய்க்காதே போகத்தக்கதாய் ஒரு துதி உங்க நாவல, உங்க இருதயத்துல இந்த காலை வேளையில எழும்புவதாக. ஹalleluya. உங்க துதியில கதவுலாம் திறக்கணும். ஆமீன் சொல்லுங்க. இந்த காலை வேளை நீங்க துதிக்கிற துதியில இந்த பிப்ரவரி மாசம் அநேக கதவுலாம் திறக்கணும். Yes, yes, yes. Your praise and worship will set an open door before you. Yes, God will set an open door before you. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கத்தக்கதாய் ஆண்டவரே மூடின கதவுகள் திறக்கட்டும். ஆண்டவரே, என் துதி கதவுகளை திறக்கட்டும். அது அலங்கமானாலும் இடிந்து விழும். என் துதியின் வல்லமை, கர்த்தரை துதிக்கும் துதியின் வல்லமை அலங்கங்களையும் இடிந்து விழ பண்ணும் வல்லமை. Hallelujah. Thank you Jesus. Oh நன்றி ஆண்டவரே. எதுமே சொல்ல முடியும். அப்பா, நீங்க ஜனவரி மாசம் போதுமானவரா இருந்தீங்க. ஆண்டவரே, பிப்ரவரி மாசம் நீங்க எனக்கு போதுமானவர். ஆமென் சொல்லுங்களா? Lord, you are more than enough for me. எனக்கு நீங்க ஜனவரி மாசம் போதுமானவர். பிப்ரவரி மாதம் எனக்கு போதுமானவர். என் வாழ்க்கையின் எல்லை எங்கிலும் நீர் போதுமானதிலும் அதிகமானவர். ஆமென். நன்றி. அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். நீங்க சேர்ந்து சொல்லுங்க. கேட்டதை, கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான்.
உணர்ந்து சொல்ல உணர்ந்து கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏலீரே போதுமானவரே. எல்லாம் கையை உயர்த்தி அந்த ஏலீரை உயர்த்தோ அதிகமான ஏலீரே போதுமானவரே என் தேவையிலோ அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப். சேர்ஸ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்படியா கேட்கிறோம். தேங்க்யூ லார்ட். குப்பையில் பிறந்து கிருபையா அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். உம் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏலீரே எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்களேன். போதுமானவர் அவர். He is more than enough for us. அதிகமானவரே, Oh, ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலோ அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்ல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்ல. ஏலீரே போதுமானவரே. தேவையிலும் Thank you, Lord. அதிகமானவரே, ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலோ அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்ல. உம்மை நம்பி வாழும் எனக்கு Thank you, Lord. ஏமாந்து போவதற்கு ஏலீரே எல்லாம் கையை உயர்த்தி போதுமானவரே, என் தேவையிலோ ஆமென் சொல்லுங்க. ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலோ அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. ஆமென். உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்ல. எவ்வளவு உண்மை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஏமாற்றம் இல்லை, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு வெட்கமும் இல்லை. ஹல்லேலூயா. என்
நேசிக்கிறவர், என் போதுமானவர். அவர் 10,000ங்களில் சிறந்தவர். அவர் அழகுள்ளவர். அவர் அழகை நான் விவரிப்பேன். விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்புக்குள் தொலைஞ்சு போற, உங்க நினைப்பால உயிர் வாழுற பூரண அழகே. அன்பென்னும் கயிறினால் இழுத்து கொண்டீ, அழகால நவமானங்கள் மாற்றி, தீராத தயவினால் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையை ஆதாரமாய் மாறினி. என் அருகில் நீ நெருங்க ரூபம் நான் பார்க்க, என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரண. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்புக்குள் தொலைச்சு போற, உங்க நினைப்பால உயிர் வாழுற பூரண அழகே. அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே இயேசுவே, அழகே இயேசுவே, அழகில் சேர்ந்து எல்லாரும் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்புக்குள் தொலைஞ்சு போறேன், உங்க நினைப்பால உயிர் வாழுறேன் பூரண அழகே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, முகவரி இல்லாத என்னை ஆண்டவரே உங்க நாமத்தின் அடையாளத்தை தந்து எனக்கு ஒரு முகவரியை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த,
என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டதை நான் எல்லாம் கையை உயர்த்தி everyone together. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் சேர்ந்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள். சொல்லுங்க மறுபடியும். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் அன்பில் மூழ்கினவர்கள் சொல்லலாம். 1000 நாவுகள் போதவில்லை ஆண்டவர். Hallelujah. David was drenched in the love of Christ. David was drenched in the love of God. Hallelujah. அன்பில் மூழ்கினவன் சொல்றான். அப்ப 1000 நாவுகள் போதாது. நான் யோசிச்சு பார்த்தேன், தாவீதுக்கு நன்மை மட்டும் தான் நடந்துச்சா? அவனுக்கு ஒரே blessings மட்டுமே வா? பார்த்தா தாவீதின் வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்கள் போலவே எவ்வளவு நெருக்கங்கள். ஹல்லேலூயா. நெருக்கங்கள், ஓட்டங்கள், துரத்துதல்கள். ஆனா அவன் சொல்றான், லார்ட், ஹல்லேலூயா, 1000 நாவுகள் போதாது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை பாடுறதுக்கு, உங்களை ஆராதிக்கிறதுக்கு 1000 நாவு போதாதுன்றான் பாருங்க. எனக்கு அன்பை உணர்ந்தவங்க அப்படி சொல்லணும், ஆண்டவரே 1000 நாவுகள் போதாது. நான் உம்மை துதிக்க, நான் உம்மை ஆராதிக்க கர்த்தாவே. உமக்கே எங்கள் சகல துதியும் கனமும் மகிமையும் எல்லா புகழ்ச்சியும் பிரஸ்தாபங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். சபையாய் நீர் அங்கீகரிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் and ஆமென். Please be seated in the presence of the Lord. யாவரும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். We have few seats in the front, but பிள்ளைங்க சண்டே கிளாஸ் போய்ட்டு I think it's fine நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? முதல் வாரத்தில் உட்காந்து எல்லாம் கையை வைத்து ஆமீன் நல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் நல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். God is good. ஹல்லேலூயா. ஜனவரி மாதம் குட்டா இருந்தால் ஆமீன் சொல்லுங்க. பிப்ரவரி மாதத்துலையும் குட்டா இருப்பார்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாழ்க்கை முழுக்க குட்டுனா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். எப்பொழுதும் எப்பொழுதும் அவர் நல்லவர். அது வேகமாக I'll go into the அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நேராக நான் செல்கிறேன். இந்த ஆராதனை முடிவில் நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கும். ஆயத்தத்தோடு கூட ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இந்த திருவிருந்தில் நீங்கள் பங்கு பெறும்படியாக நான் கேட்கிறேன். ஒரு ஆயத்தத்தோடு கூட பயபக்தியோடு கூட இதில் நாம் பங்கு பெறணும். பங்கு பெறாமல் இருக்கக்கூடாது. எதுவும் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஆமீன். ஆண்டுடைய பிள்ளைனா ரட்சிப்பு நிச்சயம் உள்ளவங்க அதை தவிர்க்கக்கூடாது. ஒருவேளை தவிர்க்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் மனம் கசந்து ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உடனடியாக ஒரு வாரம் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு உடனடியாக மன்னிப்பை கொடுத்து இதற்கு தகுதிப்படுத்துவார். ஆமீன் சொல்லுங்களேன். தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறக்கணியா இம்மிடியட்லி காட் வில் ரிஸ்டோர் யூ. ஆமீன். உடனே கொண்டு வந்துடுவார் ஆண்டவர். அவ்விதமான மன்னிக்க தயவு பெருத்த தேவனாய் அவர் இருக்கிறார். அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு பைபிள் ஸ்டடி 7:30 7:30 மணிக்கு நமக்கு பைபிள் ஸ்டடி உண்டு. ப்ளீஸ் டூ கம். நாங்களாம் ஜோம் பண்ணுறோம். எல்லாருக்குள்ளும் வாங்கன்னு சொல்கிறதுனால வரதில்லை, உங்களுக்கே ஒரு வாஞ்ச வார்த்தையை கேட்பதில்லை. ஆமீன். உங்களுக்கு இப்பயும் பிடிக்கும், ஆனால் தேடி ஓடி வர்ற அளவுக்கு ஒரு வாஞ்சை, அதுக்காக தேடி ஓடி நேரத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு வாஞ்சையை கர்த்தர் கொடுப்பாராக. அதனால் பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் வாங்க. டியூஸ்டே 7:30 we have பைபிள் ஸ்டடி எவ்ரி வீக். இந்த வாரமும் அது உண்டு. அதில் எல்லோரும் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்குறேன். கர்த்தர் நல்லவர். we have connect prayer in லூக்கன். நம்முடைய வினுதா சிஸ்டர், சாம் பிரதர் வினுதா சிஸ்டர் வீட்டில் வைத்து அந்த கனெக்ட் குரூப் நடைபெறும். லூக்கன் அண்ட் கில்டேர் அந்த பகுதிகள் சுற்றிலும் உள்ளவங்க, லூக்கன், ஆடம்ஸ்டோன், கில்டேர் அந்த பகுதியெல்லாம் இருக்கிறவங்க. ஆமாம், சாம் பிரதர் வினுதா சிஸ்டர் வீட்டில் வைத்து இந்த கனெக்ட் குரூப் நடைபெறும். அதில் எல்லோரும் நீங்கள் பங்கு பெறும்படியாய் நான் கேட்குறேன். we have மென்ஸ் ஃபெலோஷிப் நமக்கு 10:30 மணிக்கு இருக்குது. இடம் மாத்திரம் அறிவிக்கப்படும், சர்ச்சில் இல்லை. we will be gathering in some common place, maybe a restaurant or a community center. அந்த இடம் மாத்திரம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். பட் மென்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேர்றோம் பாருங்கள். நம்ம கிறிஸ்மஸ் டின்னரோடு முடித்தோம். நம்ம மறுபடியும் இந்த மென்ஸ் ஃபெலோஷிப் இந்த வருஷம் இன்னும் கூட பலமாக செயல்படணும். அதனால் மென்ஸ் ஃபெலோஷிப் எல்லோரும் வாங்க. 10:30 கம்மிங் சாட்டர்டே இந்த மென்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது. அதில் எல்லோரும் பங்கு பெறும்படியாக கேட்குறேன். we have ஷேக்கர்ஸ். பாருங்கள், நம்ம மென்ஸ் ஃபெலோஷிப் ஷேக்கர்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் இது. ஏன்னா we have a ஸ்பெஷல் கெஸ்ட்.
ஸ்டீஃபன் ரென்ஸ்பிக் இஸ் வித் அஸ். தெரியும் உங்களுக்கு, ஆகஸ்ட் மாதம் வந்திருந்தார். பிரதர் ஸ்டீஃபன் ரென்ஸ்பிக் இஸ் வித் அஸ் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் நமக்கு ஸ்டீஃபன் ரென்ஸ்பிக் அவர் இருக்கார். மென்ஸ் ஃபெல்லோஷிப் வில் பி வித் அஸ். அண்ட் ஸ்பெஷலி ஃபார் யூத் மீட்டிங் சாட்டர்டே நைட் 6:30க்கு ஸ்பெஷல் யூத் மீட்டிங் இருக்குது. நம்ம சர்ச்சில் உள்ள அனைத்து வாலிப பிள்ளைங்களும் வரணும். ப்ளஸ் இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. வி ஹாவ் அ ஸ்பெஷல் யூத் மீட்டிங் 6:30 6:30 மணிக்கு நமக்கு இந்த யூத் மீட்டிங் நமக்கு இருக்கிறது. அதில் நீங்கள் எல்லோரும் வந்து பங்கு பெறும்படியாக நான் கேட்குறேன். கர்த்தர் நல்லவர். மறந்துடாதீங்க, ஷேக்கர்ஸ் 6:30 6:30 மணிக்கு ஷேக்கர்ஸ் இருக்குது. அதில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் டூ இன்வைட் யோர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நண்பர்களையும் நீங்கள் அழைக்கும்படியாக கேட்குறேன். சேர்ஸ் அகெயின் வி ஹேவ் 1 or 2 சேர்ஸ் ஹியர், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அஷர்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் தம், அவங்களை ஹெல்ப் பண்ணுங்கள். சேர்ஸ் இருக்குது. ஸோ அதில் கலந்து கொள்ளுங்கள். ஸ்டீஃபன் ரென்ஸ்பிக் வில் பி வித் அஸ் ஃபார் தி சண்டே சர்வீஸ். சண்டே சர்வீஸில் அவர் நம்மோடு கூட இருப்பாங்க. கர்த்தர் நல்லவர். ஸோ அதில் எல்லோரும் வாங்க. நெக்ஸ்ட் சண்டே சர்வீஸ் வி ஹேவ் ஸ்பெஷல் வர்ஷிப். நமக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆராதனை இருக்கும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்குறேன். கர்த்தர் நல்லவர். பர்த்டேஸ் ஐ திங்க் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பர்த்டேஸ், அனிஷ் இஸ் செலிப்ரேட்டிங் இஸ் பர்த்டே 4th February. அனிஷ் இல்லை, ஹாப்பி பர்த்டே அனிஷ். மே காட் பிளஸ் யூ abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கெரின் இஸ் செலிப்ரேட்டிங் her birthday 6th February. ஹாப்பி பர்த்டே கெரின். மே காட் பிளஸ் her abundantly. And Farooq is celebrating his birthday 7th February. May God bless Farooq. கர்த்தர் ஃபருக்கை ஆசீர்வதிப்பாராக. And anniversary, brother John Kennedy and Saranya sister is celebrating their wedding anniversary 3rd February. Happy blessed anniversary brother John and sister Saranya. May God bless your family abundantly. ஒருவேளை எதனா விடப்பட்டிருந்தா, இது 2 லிஸ்ட் இருக்குதான், எனக்கே தெரியல பாருங்க, அது மர்ஜ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அதனால் விடப்பட்டிருந்தா ப்ளீஸ் டூ ஹெல்ப் அஸ். நீங்கள் வந்து பரவாயில்லன்னா விடாதீங்க, நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள். சொல்லுங்கள், இல்லை விடப்பட்டிருக்கு, எங்கள் பேர் வாசிக்கலை, இந்த வாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் என்னிடமோ அல்லது அது செய்கிறவரிடமோ நீங்கள் சொன்னால் இமிடியேட்டாக அதை நாங்கள் செய்வோம். இமிடியேட்டாக அதை உடனடியாக அதில் ஆட் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ கர்த்தருக்கு நம்ம காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நம்ம செலுத்தலாம். பாருங்கள், நீங்கள் முதல் வாரமாக இருக்குது, அதனால் ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. இந்த மாதத்தின் வருமானத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பெஞ்ச் அண்ட் ஆன் வில் கம் ஃபார்வர்ட். அதுக்கு முன்பாக அவங்க ஆயத்தமாகி கொள்ளும்படியாக நான் கேட்குறேன். காணிக்கை செலுத்துகிறவங்க உங்கள் கரங்களில் உங்கள் காணிக்கையோ வாட் எவர் மீன்ஸ் யூஆர் பேயிங், ஜஸ்ட் டேக் இன் யுவர் ஹேண்ட். உங்கள் கரத்தில், வலது கரத்தில் அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. எப்போவுமே ஒரே ஒரு காரியம்தான் அதுக்கு. ஐ ஹாவ் டு அக்னாலேஜ் இந்த ஆசீர்வாதம் கர்த்தரால் வந்தது. ஆமீன் சொல்லுங்களேன். ஆசீர்வாதத்தின் நுழைவு வாய்க்கால்னா, இந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் எது? ஆண்டவர்கிட்டேருந்து வந்தது என்பதை அக்னாலேஜ் பண்ணணும். அவ்வளோதான். யூ ஹாவ் டு அக்னாலேஜ். அதனால் இன்றைக்கி எல்லோரும் கரங்களில் உங்களோட காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் எல்லோரும் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறீங்க. அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் கரத்தில் வைத்திருக்கின்ற ஆண்டவரை இந்த காணிக்க, ஆண்டவரை நீர் எங்களுக்கு தந்த கையின் பிரயாசத்தின் ஒரு பலனாக இருக்கிறது ஆண்டவரை, அதில் ஒரு பகுதியாக இருக்கிறது ஆண்டவரை. நீர் தந்ததிலிருந்து உமக்கு கொடுக்க நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதமும் கையின் பிரயாசத்தை காண செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஆண்டவரே, கொடுக்கிறதை நீர் அங்கீகரிக்கும்படியா எங்கள் காணிக்கை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, பல ஆண்டவரே ஆயிரங்களுக்கு ஆண்டவரே இவர்கள் கை ஆளுகை செய்கிற கரங்களாய் ஆண்டவரே, கொடுத்தவர்கள் பெறுவார்கள் ஆண்டவரே. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் மட்டும் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் உரைத்தவர் ஆண்டவரை. கொடுக்கின்ற அனைத்து கரங்களையும் ஆண்டவரை நீர் தாராளமாய் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் மட்டும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாய், மிகுதியின் மாதமாக இருக்கட்டும். என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்க சபையின் எல்லா குடும்பங்களுக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெஞ்ச் அண்ட் ஆன் வில் கம் ஃபார்வர்ட். அவங்க ஒரு பாடலை பாடும்பொழுது நம்ம கர்த்தருக்கு நம்ம காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் செலுத்தலாம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ.
நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கிச் சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கிச் சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை பல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். Praise the Lord, praise the Lord. And I want to welcome Sister Janita. கொஞ்சம் எழுப்பி நிற்க முடியுமா Sister Janita? எல்லாம் கரங்களை தட்டி. New Life Church is very glad to welcome you. May God bless you abundantly. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Please be seated. வேற யாரா புதுசாக வந்திருக்கீங்களா? வந்திருந்தா உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். வேகமாக வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். நமக்கு திருவிருந்து ஆராதனை இருப்பதனால நமக்கு நேரங்கள் குறைவாக இருக்குது. எல்லோரும் நம்ம 3 முறை நம்ம என்ன பண்ண போகிறோம்? We are going to read the promise verse 3 times. 3 முறை என்ன பண்ண போகிறோம்? எப்பொழுதும் வழக்கம் போல் நாம் படிப்போம். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 30:11, Psalms 30:11. அதனுடைய முன்பகுதியை கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்தின் வாக்கு தத்தமாகவும் தியானமாகவும் கொடுத்துருக்கார். தியானமும் அது நமக்கு பாருங்கள், நமக்கு பிப்ரவரி மாதத்தினுடைய மெடிடேஷன் இந்த வார்த்தை தான், நம்முடைய ப்ராமிஸும் அந்த வார்த்தை தான். 30:11 முதல் பகுதியை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்ம படிக்க போகிறோம். நான் படிக்க என்னோடு கூட நீங்கள் திரும்ப படிக்கும்படியாக நான் கேட்கிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக
மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். Thou hast turned me my mourning into dancing. Thou hast turned for me my mourning into dancing. Thou hast turned for me my mourning into dancing. Can we all close our eyes for a moment? அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஆண்டவரே உமது வார்த்தைகளோடு கூட எதை செய்தாலும் வார்த்தை இல்லாமல் நீர் செய்கிறதில்லை. ஆண்டவரை சிருஷ்டிப்பிலிருந்து நீர் உமது வார்த்தையவே நீர் ஆண்டவரை பயன்படுத்தி இருக்கின்றீர். ஆண்டவரை இன்றைக்கும் ஆண்டவரை இந்த புதிய மாதமாகிய ஆண்டவரை இந்த பிப்ரவரி மாதத்தின் முதலாம் வாரத்திலும் நீர் ஆண்டவரை உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு, உமது சபைக்கு உமது விலையேற பெற்ற வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆசையாய் வாஞ்சையாய் எங்கள் இருதயத்தையும் எங்கள் செவிகளையும் நாங்கள் திறக்கிறோம். நாங்கள் வாஞ்சையாய் வந்திருக்கிறோம் உமது வார்த்தையை பெற்றுக்கொள்ள. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். பாருங்களேன், வாஞ்சை எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்குது? ரிசீவ் பண்ணுறதுக்கே ஒரு வாஞ்சை வேணும். பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தை ஏன்னா அவ்வளோ வெளியேற பெற்ற ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அதில் ஒரு வாஞ்சையும் ஆசையும் இருக்க வேண்டும். அதே போல் இன்றைக்கும் கூட கர்த்தர் தமது வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுப்பாராக. பாருங்கள், வசனம் சொல்லுது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி. என்ன ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம். கர்த்தர் வந்து பாருங்களேன், God will turn your sorrows into ஜாய். ஹல்லேலூயா. நான் என்னுடைய துக்கத்தை, என்னுடைய புலம்பலை, என் வேதனையை கர்த்தர் ஆனந்த களிப்பு. ஆனந்த களிப்புனா என்னன்னு எக்ஸாக்ட்லி பார்த்தா ஜாய்ஃபுல் பிளிஸ் தான். என்னதுங்க ஆனந்த களிப்புனா? இங்கிலீஷில் ஜாய்ஃபுல் பிளிஸ். ஹல்லேலூயா. களிப்புனா பிளிஸ், ஆனந்த ஜாய்ஃபுல் பிளிஸ். என்னுடைய மோர்னிங்கை, என்னுடைய லேமெண்டேஷனை, புலம்பலை கர்த்தர் எப்படி ஜாய்ஃபுல் பிளிஸ்னா இட் வில் லீட் இன்டு செலிப்ரேஷன். வெளிப்படையான கொண்டாட்டத்திற்கு நேராக என்னை நடத்துகிறது தான் ஜாய்ஃபுல் பிளிஸ். சாதாரண ஒரு சின்ன ஒரு கிளாட்னஸோட முடியறது இல்லை. ஆனந்த களிப்பு என்பது அதற்கும் மேலாக இருக்கிறது. அப்படி இவ்வளோ ஒரு பெரிய ஒரு டிரான்சிஷன் எப்படி? புலம்பல், துக்கம், அழுக, இதிலிருந்து ஆனந்த களிப்பு எவ்விதமாய் சாத்தியமாயிற்று? நேற்று நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணணும், ஏன்னா நிறைய பேர் நேற்று வரல. அதனால் அதுதான் முக்கியமான மெசேஜ். அதனால் ஐ வாண்ட் டு ரிப்பீட் தட், தென் ஐ வாண்ட் டு கண்டினியூ. ஆனந்த களிப்பு யாருக்கு? உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இல்லைன்னு வைங்களேன், நம்ம என்ன நினைப்போம்? அது இருக்கிறவங்களுக்கு ஆனந்த களிப்பு இல்லை. நம்மக்கிட்ட ஏதோ ஒரு காரியம் இல்லை, அது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? எனக்கு ஆனந்த களிப்பு வேணும்னா அந்த காரியம் வாழ்க்கையில் இல்லை, அந்த காரியம் இருக்கிறவங்களாம் ஆனந்த களிப்பாக இருப்பாங்கன்னு நினைப்போம். எக்ஸாம்பிள் பணம்னு வச்சுக்கோங்க. ஒரு பணம் குறைவாக இருக்குது எனக்கு, நான் நிறைய பணக்காரனாக இருந்தால், எனக்கு பணம் மிகுதியாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆனந்த களிப்பாக இருப்பேன். ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பணம் மிகுதியாக இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆனந்த களிப்பாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் அவன் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுப்பானா இல்லையா? அவன் நான் துக்கமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம், நான் புலம்புறதுக்கு, அவனுக்கும் என்ன இருக்குங்க? புலம்பல் இருந்தது. ஓகே, அப்போது நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், நல்ல ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன் வந்து என்ன பண்ண, அவன் நினச்சா என்ன வேணால் செய்யலாம். அவன் அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது, அவன் சொன்னால் ஆகும், அவன் கட்டளையிட அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொசிஷனில் நிற்கிறான் ஒருத்தன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், பவர்ஃபுல் அத்தாரிட்டி வச்சுருக்கிறான். அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? அவன் நினச்சதெல்லாம் நடக்குது, நாட்டில் நினச்சதெல்லாம். அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான், எனக்கும் துக்கம் உண்டு. சொல்லுவானா மாட்டானா? சொல்லுங்கள், கட்டாயமாக சொல்லுவான். எனக்கும் துக்கம் இருக்குது, எனக்கும் புலம்பல் இருக்குது, எனக்கு கூட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னுவான். எனக்கும் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஓகே, ஐ தாட் லைக் அப்போது தாவீது முதலாய் எக்ஸாம்பிள் பார்த்தா, தாவீது பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், மரண கன்னிகள் என்னை சூழ்ந்து கொண்டது அப்படின்றான். யாருங்க? தாவீதை கர்த்தருக்கு பிடிக்கும், கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதின் மேலே இருக்குது. அவனோடு கூட கர்த்தர் இருந்தார், அவனை உயர்த்தினார், அவனுக்கு வெற்றியை கொடுத்தார், அவனுக்கு சங்கீதங்களை கொடுத்தார், அவனை ஆசீர்வதித்தார். இவ்வளவு நன்மையான காரியங்கள் ஒரு மனுஷ வாழ்க்கையில் இருந்தாலும் அவன் சொல்கிறான், துக்கம் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கன்னிகள் என்னை சூழ்ந்து கொண்டு. சொல்கிறானா இல்லையா? என்னை துக்கத்தோடு பாதாளத்தில் விட்டுறாதீங்க அப்படின்றானா. எந்த அளவுக்கு துக்கம் பெருகிருக்கு பாருங்க. அப்போது கர்த்தர் கூட இருக்கிற மனுஷன், அரசனாக இருக்கிறவன், இவன் வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது. ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குதா? இருக்குது. பவர் இருக்கா? இருக்குது. ரிச்னஸ் இந்த வேர்ல்டு இருக்கா? கட்டாயமாக ராஜாவாக இருக்கிறதுனால உலகத்தின் ஐஸ்வர்யம் அவனுக்கு இருந்திருக்கணும், அதுவும் இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் அவன் பாடுறான், எனக்கு துக்கம் இருக்குது, எனக்கு துயரம் இருக்குது, எனக்கு துன்பம் இருக்குது, என் ஆத்மா தோய்ந்து போகிறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அப்போ நான் நினச்சேன், இந்த உலகத்தில் மனிதர்களாய் பிறக்கும் பொழுது பணம் இருந்தாலும் துக்கம் இருக்குது, பதவி இருந்தாலும்
துக்கம் இருக்குது. பதவி இருந்தாலும் துக்கம் இருக்குது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கும் துக்கம் இருக்குது. அதுதான் ரொம்ப கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் கூட என்ன பண்ணுறான், அந்த துக்கத்தின் வழியாய் பாடின் வழியாக போடுறான். யோனால 2ஆம் அதிகாரத்தில் யோனா கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவன் சொல்கிறான், மரண கன்னிகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாளத்தின் என்னது அடி அடி வரைக்கும் நான் போயிட்டேன், பாசிகள் கடற்பாசிகள் என்னை சுற்றி கொண்டது, இருள் என்னை மூடிக்கொண்டது அப்படின்னு என்ன பண்ணுறான் யோனா 2ஆம் அதிகாரத்தில் அவன் இஸ் எக்ஸ்பிளைனிங் இஸ் ப்ராப்ளம். அவன் புலம்புறான். யோபு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் புலம்புறான். புலம்பல் இருக்கா இல்லையா? பைபிளில் ஒரு ப்ராஃபட்டுக்கு பேரே வீப்பிங் ஜெரமையா. அல்லேலூயா. எரேமியா அப்போ தான் புலம்பல் எழுதின அவர் பேரே என்னதுங்க? வீப்பிங் ப்ராஃபட். அப்போது புலம்பல் மனித வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா? நேற்று சொன்னேன், எலியா 1 ராஜாக்கள் 18 சிங்கமா இல்லையா? பார்த்தீங்கன்னா சிங்கம், தனி ஒரு மனுஷன், ஒரே ஒரு ஆள், ஒன் மேன் ஆர்மி, சுற்றி நிற்கிறது பாகால் தீர்க்கதரிசிங்க. ஒரு பக்கம் இவனை பிடிக்காத ராஜா, இன்னொரு பக்கம் பப்ளிக் சப்போர்ட் பண்ணாத பப்ளிக், இவனுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு பொதுஜனம். இவர்களுக்கு முன்னாடி ஒரு ஒன் மேன் ஆர்மி சிங்கம் மாதிரி நிற்கிறான். சொல்கிறான், மேலேருந்து அக்னியை வர வச்சானா வர வைக்கலையா? வந்துச்சா வரலையா? வந்துச்சு. 19க்கு போங்க. அப்போ நினச்சிருப்போம் அடுத்ததில் இன்னும் சூப்பர்னு. 19ல் பூனையாக மாறிடுவார். புலியாக இருந்தார். 18ல் புலியை போல கர்ஜித்தவர், சிங்கத்தை போல கர்ஜித்தவர். 1 ராஜாக்கள் 19ல் எசபெல் என்னும் ஒரு ராணி எசபெல் என்னும் ஒரு ராணியினுடைய பயமுறுத்துதலை கேட்டு எந்த அளவுக்கு பயந்துட்டார்னா, ஆண்டவரே என் ஜீவனையே எடுத்துக்கோங்கன்ற, என் உயிர் வாழ்றதே வேஸ்ட்டு, இனி நான் எந்த அளவுக்கு பாருங்களேன், எந்த அளவுக்கு டிப்ரெஷனில் போயிட்டார் பாருங்க. ஃபஸ்ட்டு 1 Kings 18ல் லைன், ஆனால் 19ல் அழுது என் ஜீவனை எந்த அளவுக்கு புலம்பல் பாருங்க. அப்போ நினச்சேன், என்ன ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்கு கூட இந்த நிலைமை. ஆமீன், அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் எனக்கு முடிவாய் தெரிந்தது, எந்த மனிதனானாலும் அவன் புலம்பலையும் அவன் அழுகையையும் அவன் கண்ணீரையும் மாற்ற தேவனால் மாத்திரமே ஆகும். கேரண்டீட் கிடையாது. புரியுதுங்களா? எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் கேரண்டீட் கிடையாது. ஆமீனா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? பணம் இருந்தாலும் கேரண்டி இல்லை, பணம் இருந்தாலும் கேரண்டி இல்லை, பதவி இருந்தாலும் கேரண்டி இல்லை, ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருந்தா கூட கேரண்டி இல்லை. ஏன்னா என்னுடைய சுயத்தில் நான் வாழ்கிறேன் பாருங்களேன். நான் சுயத்தில் வாழ்கிறதுனால அவ்வப்பொழுது நான் என்ன பண்ணுறேன், பலவீனப்பட்டு போகிறேன். துக்கம் என்னை என்ன பண்ணுறது, என்னை மூடிக்கொள்ளுகிறது, துக்கம் என்னை மூடிக்கொள்ளுகிறது. அப்போது நான் எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும், மகிழ்ச்சியையும் ஆனந்த களிப்பையும் கர்த்தரால் மாத்திரமே என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஆமீனா இல்லையா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கும்? சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் அவங்க பேர் என்னது, உம்முனா மூஞ்சி. அவங்க பேர் என்னதுங்க? ஆமாம், கல்யாணம்னாலும் உம்முன்னு இருப்பாங்க. சில பேர் கல்யாணத்தில் உம்முன்னு இருக்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது, பரவாயில்ல. எல்லாம் எது நடந்த வீடு வாங்கினாலும் உம்முன்னு இருப்பாங்க, கார் வாங்கினாலும் உம்முன்னு இருப்பாங்க, எது நடந்தாலும் உம்முன்னு இருப்பாங்க. என்னடா எக்ஸ்பிரஷன் இது என்னடா எக்ஸ்பிரஷன்? ஆண்டவரே யோசிப்பார், இவனுக்கு இவ்வளோ பிளெஸிங்கை கொடுத்துட்டு இவன் மூஞ்சியில் ஒரு மகிழ்ச்சி இல்லையே, இவன் மூஞ்சியில் ஒரு முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியல. சில பேர் எப்போவுமே முகத்தை இறுக்கமாக வச்சுட்ருப்பாங்க. 6 o'clock ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, 6 மணி மூஞ்சி அது பேர். ஆனால் ஆண்டவர் என்னை நகைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மகிழ்ச்சியாக இருப்பது ஆவியின் கனிகளில் ஒன்று. என்னது? லவ். செகண்ட் என்னதுங்க? ஜாய். அன்பே பிரதானன்றவர் அடுத்தது அன்புக்கு பக்கத்தில் என்ன வைக்கிறாருன்னா ஜாய். அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருப்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. ஆமீனா இல்லையா? மகிழ்ச்சி. அதனால தான் தாவீது விதமாக Psalms 18:24 சொல்லியிருக்காரு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சில பேர் பத்திரிகையில் போடுவாங்க, கல்யாணம் கர்த்தர் உண்டு பண்ணின. இல்லை, எவ்ரிடே. ஆமீன். எது கர்த்தர் உண்டு பண்ணின நாளுங்க? கல்யாண நாள் கர்த்தர் உண்டு பண்ணினால, சண்டே கர்த்தர் உண்டு பண்ணினாலா? எல்லா நாட்களும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். உண்மையா இல்லையா? அப்போ என்ன மீன் பண்ணுறாருன்னா, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்னா எவ்ரிடே காட் கிரியேட்டட் எவ்ரிடே. காலங்கள் சமயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்தார். ஒரு நாளை மட்டும் கர்த்தர் படைக்கலை. நான் கல்யாண நாளில் மட்டும் மகிழ்ந்து களி கூற வேண்டிய அவசியம் இல்லை, கிறிஸ்மஸில் மட்டும் மகிழ்ந்து களி கூற வேண்டிய அவசியம் இல்லை, சண்டே வந்தால் மட்டும் மகிழ்ந்து களி கூற வேண்டிய அவசியம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து. அதுதான் பாருங்களேன், திரும்ப இவர் சொல்கிறாரு, பால் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஆமாம், இட் இஸ் நாட் சீசனலுங்க. மகிழ்ச்சி, ஆனந்தம்,
சந்தோஷம் என்பது சீசனல் கிடையாது. ஆமீன் சொல்வீங்களா? அது சீசனல் கிடையாது. அவுட்வேர்ட் ஃபோர்ஸஸ், அவுட்வேர்ட் ஆக்டிவிட்டீஸ், அவுட்வேர்ட் பிளெஸ்ஸிங்ஸ் என்னை மகிழ்ச்சியாக்கக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய ஆவியை பெற்ற வேண்டாம், ஹோலி ஸ்பிரிட் இருந்தா. அதனால தான் அந்த தீர்க்கதரிசி விதமாக சொன்னார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், ஆட்டு தொழுவத்திலே முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள். ஆமீன். புரியுதா? இப்போ புரியுதா உங்களுக்கு? மகிழ்ச்சி இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஆமீன். அது ஒரு நாப் இல்லை, உலகம் வச்சுருக்க நாப் இல்லை, இல்லை இன்னொருத்தவங்க வச்சுருக்க நாப் இல்லை. இப்படி திருப்பினா இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, இப்படி திருப்பினா இவங்க சோர்வாயிடுவாங்க. இப்போ அப்படி தான் இருக்கிறோம் நிறைய டைமில். சிச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டன்சஸ், பீப்புள், சிஸ்டம்ஸ் வில் மேக் அஸ் ஜாய். அட் த சேம் டைம் இட் வில் மேக் அஸ் சேட் ஆல்சோ. சாரோவும் வந்துடுது, அதில் எனக்கு துக்கமும் வந்துடுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்போ ஆவியை பெற்ற ஜனம், ஆவியின் கனி என்னதுங்க? அன்பு, சந்தோஷம், லவ், ஜாய். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் ஆப்சென்ட் ஆயா வராரு. நான் சிரிக்கும் போதெல்லாம் ஆவியானவர் வந்துடுவாரா? ஆவியானவரை கர்த்தர் என்றும் என்னோடு கூட வாசம் செய்ய கொடுத்துருக்கின்றார். அப்போ ஹோலி ஸ்பிரிட்டோட பரிமாணமே மகிழ்ச்சி. அப்போ கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பேன், எனக்கு ப்ரொமோஷன் வந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பேன், என்னை 4 பேர் குறை சொன்னாலும் மகிழ்ச்சியாக இருப்பேன், எனக்கு என்ன நடந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதனால தான் அந்த தீர்க்கதரிசி விதமாக எல்லாம் முதலற்று, ஆட்டு தொழுவத்திலே முதலற்று போனாலும், திராட்சை செடி கனியை கொடுக்கலனாலும், அத்திமரம் துளிர்க்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, துளிர்க்க கூட இல்லையா? ஆமீன். அத்திமரம் துளிர்க்க கூட இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள். திரும்ப 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 பைபிளில் இந்த மகிழ்ச்சியை குறித்து. அப்போ மகிழ்ச்சி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின ஒரு பிளெஸ்ஸிங்காக இல்லையா? ஆமீன் சொல்லுவீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் இளவயதின் மனைவியோட சண்டை போடு. என்ன சொன்ன சொல்லுங்க? உன் இளவயதின் மனைவியோட திருமணத்தை குறித்து பேச மகிழ்ச்சின்றார் ஆண்டவர். வாட் இஸ் த பிளெஸ்ஸிங்? ஹாப்பினஸ். ஆமீன் சொல்கிறாரா இல்லையா? மனைவியோட மகிழ்ந்துரு. ஹாப்பினஸ், ஜாய், ஜாய். ஆமீன். கையின் பிரயாசத்தில் மகிழ்ந்துரு. அப்படிதானங்க? உன் கையின் பிரயாசத்தின் பலனை நீ பெற்றுக்கொள்வ. மகிழ்ந்துரு. அப்போ ஆண்டவர் இந்த வாழ்க்கையின் எல்லா காரியத்திலையும் மகிழ்ச்சியை விரும்புகிறார். ஆனால் நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் போல் ஒரு துக்கமானவங்க யாருமே இல்லை. வெளியிருந்து பார்க்குறவங்க நம்ம அழுது ஜெபம் பண்ணுறது நல்லது. என்னைக்கு அழுக மூஞ்சியா, சரியான அழுமூஞ்சி அப்படின்னு. ப்ரைஸ் எல்லாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்கள். நிறைய இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகிருக்கேன் சென்னையில் இருக்கும்போது. ஏன் சொல்லுங்கள்? நல்ல அறிவாளின்றதுனால இல்லை, அவங்க சொன்னதுனால சொல்கிறேன். அந்த இன்டர்வியூவரே என்கிட்ட சொன்னாங்க. அதை எதனால் செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள்? சிரித்ததுனால. உங்களை செலக்ட் பண்ணுறோம், வி லைக் யுவர் ஸ்மைல். நிறையா இடத்துல பாருங்கள், காரியம் சிரிக்கிறதுனால வாய்க்குது, காரியம் வாய்க்குது பாருங்கள். சில டைம் பாருங்களேன், சிரிப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில். சிரிப்புன்றது அவுட்வேர்ட் எக்ஸ்பிரஷன். ஆனந்தம், சந்தோஷம் என்பது அது வேறு, அது இன்னர். மகிழ்ச்சி இஸ் அன் அவுட்வேர்ட் எக்ஸ்பிரஷன். மகிழ்ச்சியின் அவுட்வேர்ட் எக்ஸ்பிரஷன் தான் நகைப்பு. கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார். யார் சொன்னா? சாரா. கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு ஈசாக்கு என்று. ஈசாக்குனா லாஃப்டர். ஈசாக்கு மீன்ஸ் லாஃப்டர். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த பிப்ரவரி மாதம் மந்த் ஆஃப் ஐசக். ஆமீன். மந்த் ஆஃப் லாஃப்டர். அல்லேலூயா. கர்த்தர் என்னை அழுதிங்க, ஆனால் இப்போ நகைப்பீங்க. ஆமீன் சொல்லுங்கள். அழுத காலம்லாம் உண்டு, ஏன்னா எல்லாத்துக்கும் சீசனை வச்சிருக்காரு. அழுத நீங்கள் இனி நகைப்பீர்கள். யோவான்ல விதமாய் சொல்லுகிறார் ஆண்டவர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். இதை பிடிச்சிக்கணும். நீங்கள் இது இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு புரிஞ்சுக்கணும். காரியம் என்னை சந்தோஷப்படுத்தாதுப்பா, எனக்கு ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் ஐ வில் பி ஹாப்பி ஆல்வேஸ். அல்லேலூயா. குட் நியூஸ் ஆர் பேட் நியூஸ், ஐ வில் பி ஹாப்பி ஆல்வேஸ். நான் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருப்பேன். அதை சபை புரிந்து கொள்வதுக்கு தான் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்துருக்கின்றார். உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரப்போது மகிழ்ச்சியாக இருக்கும், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்பப்போ வரும். ஆனால் அது நிமித்தமாய் கர்த்தர் மகிழ பண்ணுவதில்லை. இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் எப்பொழுதும் சொல்லணும். காலையில் எழுந்தோடனே நீங்கள் சொல்லணும், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எப்படி ப்ரே பண்ணுவீங்க இனிமேல்ட்டு? இது கர்த்தர். மார்னிங் எழுந்தோடனே சொல்லுங்கள். சில பேர் ஷார்ட்டாக பண்ணுவீங்க. இந்த ஷார்ட் ப்ரேயரில் இது சொல்லுங்கள், திஸ் இஸ் த டே தட் த லார்ட் ஹத் மேட் அண்ட் வி வில் ரிஜாய்ஸ் அண்ட் பி. ஒரு தீர்மானம் எடுப்போமா? இந்த மாதத்துலேருந்து, இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த மாதத்துலேருந்து காலையில் எழுந்து சொல்லுங்கள், திஸ் இஸ் த டே தட் த லார்ட் ஹத் மேட் அண்ட் வி வில் ரிஜாய்ஸ் அண்ட் பி
glad in it. நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம், நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். உலகத்தின் ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு, என்னுடைய ஆஃபீஸில் நடக்கிற காரியம், என் ஃபேமிலியில் நடக்கிற காரியம், எந்த காரியமும் என் வாழ்க்கையில் என் மகிழ்ச்சியை எடுத்து போடாது. இட் வில் நாட் ஸ்டீல் மை ஜாய். ஆமீன் சொல்வீங்களா? புரியணும் உங்களுக்கு. இட் வில் நாட் ஸ்டீல் மை ஜாய். ஏன்னா மகிழ்ச்சி என்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். மகிழ்ச்சி என்பது கர்த்தர் எப்பொழுதும் சீசனால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் ஆவியானவரை கொடுத்துட்டார். அந்த ஆவியானவர் இருந்தால் அதில் மகிழ்ச்சி இருக்குது, அதில் சந்தோஷம் இருக்குது, அதில் ஜாய் இருக்குது. சர்ச் தான் பிளேஸ், யூ ஷுட் பி ஜாய்ஃபுல். பார்ட்டியை விட சர்ச்சில் தான் ரொம்ப ஜாய் அதிகமாக இருக்கணும். ஏன்னா எல்லா டெம்பிளும் சேர்ந்து வருது. நீங்கள்லாம் டெம்பிள், நீங்கள்லாம் யாருங்க? நீங்கள் ஆலயம்லாம் சேர்ந்து வர இடத்துக்கு பேர் என்னது? சர்ச். ஆமாம், நல்ல இல்லையா? நாம் ஆலயம் அப்படின்னா நீங்கள் ஆலயமாக இருக்கிறீங்க. நம்ம ஆலயம், நம்ம டெம்பிள், நம்ம சர்ச் இல்லை. இந்த டெம்பிள் எல்லாம் சேர்ந்து வருது பாருங்க. நம்ம டெம்பிள் எல்லாம் சேர்ந்து வந்து அதுக்கு பேர் எக்லீஷியா, சர்ச். ஆமாம், நல்ல இல்லையா? டெம்பிள் எல்லாம் அப்போ எவ்வளோ மகிழ்ச்சி உண்டாகும். ஒவ்வொன்றும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தரும் வி கண்டைன் ஜாய். எல்லா ஜாயும் வர இடத்துல எவ்வளோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஜாய் இருக்கணும் பாருங்கள். இல்லை அப்படின்னா வி நீட் டு எக்ஸாமின் அவர் செல்ஃப் இந்த சர்ச் டுடே. அப்போ எவ்வளோ மகிழ்ச்சியான இடம், இருக்கிறதுலையே மகிழ்ச்சியான இடம். அதனால தான் தாவீது விதமாக சொன்னார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் பாருங்கள் என்று சொன்னால் தரா. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஐயோ, காலையில் எழுந்துக்கணும் சண்டேனா. எல்லாவற்றை பார்க்கிலும் ஆலயத்திற்கு செல்வது ஒரு ராஜாவுக்கு மகிழ்ச்சி. ராஜா அவர் சாதாரண ஆள் இல்லை. ராஜானா he got everything. எல்லா லக்ஸூரியஸான லைஃப்பையும் வாழ்வதற்கான ஒரு அதிகாரமும் தகுதியும் பெற்றவர் ராஜா சொல்கிறாரு. அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், அவர் எப்படி வேணால் செலவு பண்ணலாம், அவர் நாள் எப்படி வேணால் அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அவருக்கு எது மகிழ்ச்சியாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னால். இன்னொன்று சொல்கிறாரு, இஸ் பெட்டர் இஸ் ஒன் டே இன் யுவர் கோர்ட்ஸ் தன் 1000. ஆமாம், வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிற உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. இன் His presence there is fullness of. Okay, I want to start with the presence of God. Hallelujah. Where it starts. I want to talk about the source. Source என்ன என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். எது சோர்ஸ்? எனக்கு பணம் சோர்ஸா, இல்லை நல்ல என்னை மகிழ பண்ணுகிற என்னை 4 பேர் பாராட்டி பேசினா ஐ வில் பி ஸோ ஹாப்பி. ஹல்லேலூயா. 4 பேர் திட்டினா ஐ வில் பி சேட். அப்படி இல்லை. அது எனக்கு சோர்ஸா? வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் யுவர் ஜாய் டுடே? நீங்கள் தான் பார்க்கணும். சில பேருக்கு ஒவ்வொன்று மாறி இருக்கும். ஒவ்வொருடைய லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட் பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோர்ஸ் மாறி இருக்கும். ஆனால் என்ன சோர்ஸ் உங்களுக்கு ஜாயை கொடுக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதான் உங்களுக்கு வேலை. நீங்கள் டயக்னோஸ் பண்ணணும், என்ன மகிழ்ச்சியாக்குவது எது. நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இந்த காரியம் வந்தால் மகிழ்ச்சி. சிலவே சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்டுக்கு பாஸ்டர் இது வந்துட்டா போதும், அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். என் ஹஸ்பண்டுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டா போதும், அவர் என்ன பண்ணுவார்? அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். அவர் மகிழ்ச்சி. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி எதில் வச்சுருக்கோம்? நம்ம சந்தோஷத்தினுடைய சோர்ஸ் எதில் வச்சுருக்கோம்? சந்தோஷப்படுறோம், ஃபைன் தான். சந்தோஷத்தின் சோர்ஸ் எதில் வச்சுருக்கோம்? ஆனால் அவங்களுக்கு தெரியணும், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு மை சோர்ஸ் இஸ் த வெரி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஜாயோட சோர்ஸ் எதுங்க? அவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம். இன் His presence there is not just joy, it is a fullness. பேரின்பம். என்ன சொல்லுங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பேரின்பம். fullness of joy. ஹல்லேலூயா. சொல்லுங்க. your source is His presence ன்னு சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க. எல்லாத்துக்குமே அது காமனாக தானே. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. the source is the presence. ஹல்லேலூயா. உங்கள் மகிழ்ச்சியினுடைய சோர்ஸே, உங்கள் மகிழ்ச்சியினுடைய சோர்ஸே. ஹல்லேலூயா. என்னதுங்க? அதான் வசனம் போட்டிருக்கு. ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்குவது எப்படின்னா முதல்ல சோர்ஸை கற்றுக் கொடுப்பாரா நமக்கு. எது உங்களுக்கு மகிழ்ச்சியின் சோர்ஸ்? பாருங்க, எடுத்தவங்க படிக்கலாம். எங்கே இருக்கிறேன்னு தெரியல. அந்த வசனம் இருக்குல்ல, சூரியன் இனி வெளிச்சமாக இராமல். எங்க இருக்கு? ஐசையா. அதான் ஐசையா தான். Yeah, I got it. 60, 19 and 20. இருபது சொல்லுங்க. அதனால என்ன நடக்கும்? உன் துக்க நாட்கள். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ சோர்ஸை மாற்றினா சாரோ வில் எண்ட். ஆமீன் சொல்லுங்க. இஃப் யூ நோ த சோர்ஸ், யுவர் சாரோ வில் எண்ட்.
சோர்ஸ் தெரியலன்னா கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருப்பீங்க, திரும்ப வீட்டுக்கு போயிட்டு துக்கமாகிடுவீங்க. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறது, யூ ஷுட் நோ த சோர்ஸ் ஆஃப் யோர் ஜாய். அல்லேலூயா. என் மகிழ்ச்சியின் சோர்ஸ் எங்கே, சோர்ஸ் எங்கே அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அப்படி எதுக்காக சூரியனை சந்திரன் சொன்ன, உலக காரியங்கள், வல்லமையான மாற்ற முடியாத சூரியன் சந்திரன் போன்ற உலக காரியங்கள் உனக்கு இனி வெளிச்சத்தை கொடுக்காது. நான் தான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன். இந்த அப்படின்னா மை ப்ரெசன்ஸ், நான் தான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன். நான் வெளிச்சமாக இருந்தால் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நோ மோர் சாரோ. ஆமீன்னு சொல்லுங்களேன். எல்லாம் பக்கத்தில் இருக்கிற பார்த்து, நோ மோர் சாரோ, நோ மோர் சொல்லுங்கள். சாரோ நோ மோர். இனி துக்கம் இல்லை. இந்த 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 பிப்ரவரி மாதம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் ஆண்டவர். நான் உங்களுக்காக ஆசைப்படுறேன், நீங்கள் எனக்காக ஆசைப்படுவீங்களா? உங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் கர்த்தர் துக்கத்தை முடிக்கணும். ஆமென். சாரோ நோ மோர். அல்லேலூயா. எந்த காரியம், என் பிள்ளையை குறித்த சாரோ நோ மோர், என் கணவனை குறித்த சாரோ நோ மோர், என் சபையை குறித்த சாரோ நோ மோர். சாரோ நோ மோர். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தருடைய பிரசன்னமே மை சோர்ஸ் ஆஃப் ஜாய் இஸ் ஹிஸ் பிரசன்ஸ். ஆமென். அல்லேலூயா. தேவ பிரசன்னமே மகிழ்ச்சியின் சான்றுங்க. தேவ பிரசன்னமே மகிழ்ச்சியின் சான்று. பை சேஞ்சிங் யுவர் சோர்ஸ். அல்லேலூயா. இது வரைக்கும் வேற ஒரு சோர்ஸ் இருந்துச்சு, ஆனால் இப்போ வேற சோர்ஸை கர்த்தர் காண்பித்து, மை சோர்ஸ் இஸ் த வெரி பிரசன்ஸ் ஆஃப் காட். வெரி பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னமே, அவர் சமூகமே நித்திய பேரின்பம். வாஞ்சை, என்னுடைய வாஞ்சையாக இருக்கட்டும், அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. அப்போ சோர்ஸை தெரிஞ்சுக்கிட்டா என் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் துக்கங்கள், நான் சொன்ன ராஜாவையும் அட்டாக் பண்ணுது, பணம் படைத்தவனையும் அட்டாக் பண்ணுது, ஆவிக்குரியவர்களை கூட அட்டாக் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுறது நான் அப்படின்பதை குறித்து இன்றைக்கும் சில காரியங்களை நாம் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்து அவங்க படிக்கலாம். முதல்ல கர்த்தர் டீல் பண்ண விரும்புகிறது. இப்போ பாருங்களேன், நகோமி எப்படிலாம் துக்கம் வருது, துக்கம் வர்றதுக்கு பல காரியம் இருக்குது. நகோமி இழந்ததுனால் சோகமானால், ஆனா இல்லாமையால் சோகமானால். எல்லாம் படிக்க வேணாலாம், தெரிஞ்ச விஷயம், அடிக்கடி படிச்சுட்டு தானே இருக்கிறோம். நகோமி இழந்ததால் சோகம், ஆனால் இல்லாமையால் சோகமானால். இல்லாமையால் சோகமானால். அப்போது இழந்ததனால் ஒரு சோகமும் உண்டு, இல்லாமையால் ஒரு சோகமும் உண்டு. இல்லாமையால் ஒரு சில வேளைகளில் தோல்வியால் வரும் சோகங்களும் உண்டு. ஃபெயிலியர்ஸ், ஃபெயிலியர்ஸ் ஆஃப்டர் ஃபெயிலியர்ஸ் ஆஃப்டர் ஃபெயிலியர்ஸ். என்ன நடக்கும்? ஒரு சோகம், ஒரு ஆத்மாவிலே ஒரு சோகம் வந்துடும் பாருங்க, ஒரு சோகம் வந்துடும். தோல்வியால் சோகமும் உண்டு, தோல்வியால் சோகமும் உண்டு. வெற்றியவே பார்த்த சிம்சோனுக்கு ஒரே ஒரு தோல்வி அவன் வாழ்க்கையை மாற்றி போட்டுடுச்சு. அவன் அபிஷேகத்தை இழந்த பிறகு சொல்கிறான், ஃபைனல் நான் செத்தாலும் பரவாயில்ல. அவன் நினச்சான், ஒரே ஒரு விசை, ஐ வாண்ட் டு டேஸ்ட் திஸ் விக்ட்ரி அகெயின் லார்ட். இந்த ஒரு விசை ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன், இந்த ஒரு விசை நான் துக்கத்தால் இருக்கிறேன், ஆமென். அல்லேலூயா. என்னுடைய அல்லேலூயா தோல்வியை மாற்றுங்க அப்படின்னு. அப்போ தோல்வி ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணுதுங்க? துக்கத்தை கொடுக்குது. அப்புறம் காத்திருக்கிறது. சாராளுக்கு பாருங்க, காத்திருந்து அவங்க என்ன பண்ணாங்க? காலங்கள் போனதடி ஆயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காத்திருந்து அவங்களுக்கு ஆகார தான் என்ன பண்ணாங்க? அவங்க நினச்சாங்க த சோர்ஸ், ஆகார் இஸ் த சோர்ஸ். எத்தனை பேர் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? சோர்ஸை மாற்றுங்க. ஆமென். அந்த 38 வருஷம் 38 இயர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, அவனுக்கு எந்த சோர்ஸு? பெதஸ்தா இஸ் த சோர்ஸ். இயேசு அவன் கண்ணுக்கே வரல, இயேசுவை பற்றி அவன் நினைக்கவே இல்லை. அவனுக்கு எதுங்க சோர்ஸு? பூல் ஆஃப் பெதஸ்தா. பெதஸ்தா குளம் எனக்கு சோர்ஸ் அப்படின்னு நினச்சான். என் சுகத்தின் சோர்ஸ் பெதஸ்தான்னு நினச்சான். ஆகார் தான் சோர்ஸ். எனக்கு ஒரு சந்ததியும் ஒரு சந்தானமும் உண்டாக வேண்டும் என்றால் இனி வாய்ப்பே இல்லை. ஆகார் தான் சோர்ஸை எப்போவுமே மாற்றி யோசிக்கக்கூடாது. சோர்ஸை மாற்றி யோசிக்கக்கூடாது. எவ்ரி டைம் காட் ப்ரூவ்டு உங்கள் சோர்ஸ் ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். ஆகார்னால் உனக்கு என்ன பண்ண போகிறதில்ல? சந்ததி உருவாக போகிறதில்ல. பெதஸ்தா உன்னை ஒரு நாளும் சுகமாக்க போகிறதில்ல. ஐ எம் யுவர் சோர்ஸ். ஆமென். ஐ எம் யுவர் சோர்ஸ். நான் தான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், நான் தான் உன் பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும். அப்போது இல்லாமையாக இருந்தாலும் சரி, இழந்ததாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, காத்திருக்கிறதெல்லாம் இருந்தாலும் சரி, துக்கம் வந்திருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு விடிவு காலம் உண்டு, அதற்கு ஒரு சோர்ஸ் உண்டு. அவரே. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் நமக்கு விடிவும் சுகமும் அற்புதமும் மகிழ்ச்சியும் கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். அப்போது என் வாழ்க்கையில் கர்த்தர் அவிதமாக சில பேர் இந்த லிஸ்ட்டில் எதனா ஒரு லிஸ்ட்டில் காத்திருப்பீங்க. இல்லாமையினால சோகமாக இருப்பீங்க, இருந்தது இப்போ போயிடுச்சுங்க கையை விட்டு, இழந்ததுனால சோகமாக இருப்பீங்க, தொடர் தோல்விங்க.
அதனால் சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு லிஸ்ட்டில் கேட்டகரியில் நம்ம வந்துடுவோம் பாருங்களேன். ஆனால் எந்த கேட்டகரியில் வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சோர்ஸை நீ மாற்றணும். நீ ஆமீன்னு சொல்லுங்களேன். யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் சோர்ஸ். ஆகாரம் வச்சுருந்தீங்கன்னா மாற்றி எடுத்து போட்டுருங்க. ஏதோ ஒன்று மைண்டில் பிளான் பண்ணுவீங்க பாருங்கள், இதுக்கு தான் விடிவு காலம் அப்படின்னு. இல்லை, கர்த்தரே வெளிச்சம். ஆமீன்னு சொல்லுங்களேன். அவரே எனக்கு நித்திய வெளிச்சம். அவர் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருந்தால் என் துக்க நாட்கள் முடிந்து போவோம். அவரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருந்தால் துக்க நாட்கள் முடிந்து போவோம். உலகம் சம்டைம்ஸ் ஹாப்பினஸை கொடுங்க, தேடி ஓடக்கூடாது. வசனம் போட்டிருக்கு, Proverbs 14:13 படிங்க. World can also give happiness. ஆமாம் பாருங்கள், ஹல்லேலூயா. ஒரு தேட்டரில் ஏதோ ஒரு காமெடி படத்துக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், சிரிச்சு நல்லா உழுவீங்க தானே. நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு காமெடியை பார்ப்பீங்க. பார்த்துட்டு வெளியே வந்தோடனே துக்கம் ஒட்டிக்கும். ஆமீன் சொல்லுங்க. துக்கம் போயிடுமா? சிரிக்கும் போது இருக்காது, அஃப்கோர்ஸ். சிரிக்கும் போது துக்கம் இருக்காது. அப்படி தான் கெமிக்கல் ரியாக்ஷன் ஒர்க் ஆகும் நம்ம உடம்புல. ஆனால் திரும்ப நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுறீங்க பாருங்கள். அப்போ திரும்ப என்ன பண்ணோம், எல்லாம் இந்த சினிமா தியேட்டர்லலாம் போகிறவங்கலாம் ஒரு மாதிரி வரும்போது அவங்க முகத்தை நீங்கள் பார்க்கணும், டயர்டாக வருவாங்க. அதே மாதிரி ஷாப்பிங் போகும்போது பயங்கரம் வரும்போது பார்க்கணும். ஷாப்பிங் முடிச்சுட்டு காரில் ஏறும்போது அவங்க முகத்தை நீங்கள் பாருங்கள், ஒரு துக்கம், ஒரு டயர்ட்னஸ், ஒரு டயர்ட்னஸ். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் நல்லா இருப்போம், கிறிஸ்மஸ் அன்றைக்கி நைட்டு போய் பார்க்கணும். சண்டே நைட்டு பார்க்கணும். சண்டே பிடிக்காத ராத்திரி நிறையா பேருக்கு, எனக்கு உட்பட. சண்டே நைட்டு, ஏன்னா மண்டே யாருக்கும் பிடிக்காது. சண்டே நைட்டு போல் ஒரு துக்கமான அப்போ வசனம் போட்டிருக்கு, இந்த வேர்ல்டில் ஹாப்பினஸ் இருக்குது, வேர்ல்டில் ஹாப்பினஸ் இல்லைன்னு போட்டிருக்கு. நகைப்பினால் மனதுக்கு துக்கம் உண்டாம், அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். அல்லேலூயா. தட் இஸ் டெம்பரரி என்ற ஆண்டவர் அப்படி தானே சொல்கிறாரு. மகிழ்ச்சி இருக்குது, ஆனால் மகிழ்ச்சிக்கு ஒரு முடிவு இருக்குது. அது முடிவு எப்படியா? சஞ்சலம். மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கி கர்த்தர் நேற்று சொன்ன சில காரியங்களை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு 5 காரியங்களில் என்னை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். 5 things God wants to make me happy. என் சோர்ஸை முதல்ல மாற்றணும். ஆமேன்னு சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சோர்ஸை மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் God will give you 5 things gladness. முதல்ல சங்கீதம் 35:9. ஆமாம், கிளாட்ஃபுல். ஐ எம் ஸோ கிளாட்ஃபுல் இன் மை சால்வேஷன். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போவுமே ஆத்மாவிலேருந்து தான் தொடங்குவார். நீங்களே எதிர்பார்த்துருப்பீங்க, கர்த்தர் வீடுக்கு மேல் வீடு தருவார் அப்படின்னு. அது இல்லை, முதல்ல God will always start with my soul. ஆண்டவர் சொல்கிறார், அப்பா ரட்சிப்பினால் ஒரு மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கொடுப்பேன். எத்தனை பேர் பெற்றிருக்கீங்களா? அவர் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். அதான் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கும் போது இப்படி சொன்னேன், இத்தனை சீரை பெற்ற ஜனம் என்ன சீரை? இயேசுவை சீராக பெற்றிருக்கிறோம். ஆமாம், அல்லேலூயா. அதான் இத்தனை சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்போது இன்னைக்கு ஆண்டவரை தெரிந்து கொண்ட ஜனம் நீங்களும் நான். இன்னைக்கு பாருங்கள், சண்டே அநேக பேர் தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, வேறு எந்த அலுவல்களையும் இருக்கலாம். ஆனால் ஒரு கூட்டம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கோம் பாருங்கள். பிகாஸ் ஆஃப் த சால்வேஷன். அல்லேலூயா. பிகாஸ் யூ ஹவ் டேஸ்டட் தட் காட் இஸ் குட் இன் யுவர் லைஃப். கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்தாருன்றதால ஒரு கூட்டம் கர்த்தரை ஆராதிக்க இந்த கால வேளையில் நம்ம வந்திருக்கிறோம் பாருங்கள். அப்போ முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் மேக் யூ கிளாட் by my salvation. Hallelujah. என்னுடைய ரட்சிப்பினால் நான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன். ரட்சிப்பு சொல்லுங்க. நிறையா இருக்குது வசனம். ரட்சிப்பில் களி கூறுவதாகனு ஒரு வசனம் இருக்குது. ரட்சிப்பின் ஊற்று கண்களில் நம்ம முண்டு கொள்வோம் அப்படின்னு இருக்குது. நிறைய வசனங்கள் இருக்குங்க. ரட்சிப்பு, சால்வேஷன் இஸ் த மெயின் திங். ஆண்டவர் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு முதல்ல ஒரு காரியத்தை துவங்குறார். என்னன்னா சால்வேஷன். ஆமீன். ரட்சிப்பில் மகிழ்ச்சி உண்டு. ஆமீன் சொல்வீங்களா? ரட்சிப்பில் மகிழ்ச்சி உண்டு. அடுத்தது கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஒரு எடுத்தவங்க படிக்கலாம். சங்கீதம் 14:7 126, 3 and 4. Psalms. Yes. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சீயோனிலிருந்து இஸ்ரவேல் கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது என்னவுமா? When God turns away your captivity, there will be gladness. ஆமென் சொல்வீங்களா? ரெண்டாவது பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்களை முதல்ல கர்த்தர் செய்யறது என்ன பண்றாருன்னா சிறையிருப்பிலிருந்து திருப்புறார். ஆமென் சொல்லுங்களேன். When salvation comes, God wants to turn away your captivity. என் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். என் சிறையிருப்பை கர்த்தர், அதனால ஒரு மகிழ்ச்சி உண்டாகுதான். 126:3-4. என்ன காரியம் செஞ்சாரு? 4.
ஆமாம் 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 பாருங்க, இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன், இதனால நான் ஐ எம் so joyful. என்னப்பா என்ன பண்ணாருப்பா? வாட் கிரேட் திங்ஸ் that Lord has done in your life. அடுத்த வசனம் சொல்லுது, God turns away my captivity. Hallelujah. கர்த்தர் என் சிறையிருப்பை, சிறையில் நம்ம இல்லை, ஆனால் சில பேர் சொல்லுவாங்க நான் சூழ்நிலை கைதி பாஸ்டர், காலத்தின் கைதி, சூழ்நிலை கைதி. பாருங்கள், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஒரு சிறையிருப்பு, காலத்தின் கட்டாயத்தின் நிமித்தமாக ஒரு சிறையிருப்பு. இதை தாண்டி போக முடியல பாருங்கள், இதை தாண்டி போக முடியல அப்படின்னா சம்திங் இஸ் கண்ட்ரோலிங் மீ. அது என்னை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், அது என்னை கண்ட்ரோல் பண்ணால் அது ஒரு எகிப்து. என்ன சொல்லுங்கள்? நான் எகிப்தில் லிட்டரலாக இல்லை லொக்கேஷன் படி, ஆனால் என் வாழ்க்கையில் எகிப்து இருக்குது. ஆமின்னு சொல்லுங்களேன். எனக்கு செய்ய வேணாம், அப்படிதான் சொல்கிறார் பால். நான் செய்ய வேணான்றதை செய்கிறேன், அப்படிதான். எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் நான் செய்கிறேன். எகிப்து என்ன சொல்லுங்கள்? அது ஒரு சிறை இருப்பு, அது ஒரு கட்டு, அது ஒரு பாண்டேஜ், அது ஒரு பாண்டேஜ். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? சில பேருக்கு இதை மட்டும் கேட்காதீங்க பாச, அதை மட்டும் என் வாழ்க்கையில் மாற்றிக்கவே முடியாது. மாற்ற வேண்டிய ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்து அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் யுவர் கேப்டிவிட்டி. தட் இஸ் யுவர் கேப்டிவிட்டி. நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்கள் சிறை எப்படி மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவானா? ரட்சிப்பை கொடுப்பார். ரெண்டாவது, சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி எனக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? மகிழ்ச்சியை கொடுப்பார். யோபின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அட் த எண்ட் ஆஃப் இட் 39 அதிகாரம் போயிடுச்சு. புலம்பல், அடி, இழப்பு, அழுக, கண்ணீர். பாருங்கள், கர்த்தர் எப்படி கண்ணீரை புலம்பல். என் பிறந்த நாள் சபிக்கப்பட்டு எப்படி புலம்புறான் பாருங்கள், என் பிறந்த நாள். ஆமாம், ஐ வாண்ட் டு கர்ஸ் மை பர்த் டேட்ன்றான். அப்போ எந்த அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்தவன் பாருங்க, அவன் எந்த அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்தவன். அப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறவனுக்கு ஆண்டவர் ஒரு எண்டு கார்டு போட நினைக்கிறார். ஆமீன். கர்த்தர் துக்கத்தை மாற்ற நினைக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் போட்டிருக்கு, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணா, கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் மகிழ்ச்சி, குட் நியூஸ் தான். ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாமே டபுள் பண்ணிட்டார் ஆண்டவர். ஆமீன். அது முன்னாடியே அவர் பிளான் பண்ணதுனால தான் மனைவியை மட்டும் விட்டு வச்சார். முன்னாடியே அவர் பிளான் பண்ணிட்டாரு. எண்ட் ஆஃப் இட் ஐ எம் கோயிங் டு கிவ், எல்லா ட்ரபுளுக்கும் நான் டபுள் பண்ண போகிறேன். ஃபார் ஆல் இஸ் ட்ரபுள் ஐ எம் கோயிங் டு கிவ் ஹிம் டபுள். ஹல்லேலூயா. அதனால் முன்னாடியே பிளான் பண்ணிட்டதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒய்ஃபை மட்டும் விட்டு வச்சிட்டாரு. எல்லாவற்றையும் 2 மடங்காய் கர்த்தர் கொடுத்தார். இரு பரிவாரங்கள். ஆமீன். இரு பரிவாரங்கள். அப்போது இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு, God will turns away your captivity. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும். ஆமீன் சொல்லுங்களேன். மாற்றுவார். என்னை மகிழ்ச்சி ஆக்கிறதுக்காக கர்த்தர் செய்கிற 2வது காரியம். மூன்றாவது பிரைஸ் எல்லாம் லூக்கா 15:32. ஆமாம். அது ஆனபடியால் நாம் சந்தோஷப்பட்டு, என்ன ரீசன் பாருங்களேன், டெட் பிகம் அலைவ், லாஸ்ட் ஃபவுண்ட். ஆமென். ஹல்லேலூயா. இழந்தது திரும்ப வர்றதுனால ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாராம். மரித்து போனதை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்கிறதுனால என்ன பண்ணுவாராம்? 3வது, ஹவ் காட் வில் மேக் மீ கிளாட். எப்படி என்னை கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவார்? எப்படி கர்த்தர் என்னை மகிழ்ச்சி ஆக்குவாருங்க? எத்தனை பேருக்கு காணா போனது திரும்ப வந்தால் சந்தோஷம்? அதாவது அப்பாவோட சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான், மனசு துக்கம் பாருங்க. சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டு ஏதோ இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் பரவாயில்ல. அவன் பாருங்கள், ஒழுக்கக்கேடாய் வாழ்ந்து பாவம் செய்து பணத்தை செலவழித்து பண்ணி மேய்ச்சி அழுக்கு வஸ்திரத்தோடு திரும்ப வரான். ஆனால் காணாமல் போனது எந்த கண்டிஷனில் வந்தாலுமே மகிழ்ச்சி தான். ஆமீன்னு சொல்லுங்களேன். ஏதோ போயிட்டு அப்பா நான் போய் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டேன்னு வந்தா பரவாயில்ல மகனே, தூரம் போனாலும் ஏதோ வாழ்க்கையில் சாதிச்சிருக்கிறேன்னு சொல்லலாம். இவன் பணத்தையும் செலவு பண்ணி நஷ்டப்படுத்தி வாழ்க்கையும் சீர்கெட்டு நெறி இல்லாமல் வாழ்ந்து திரும்ப அழுக்கு வஸ்திரங்களோடு கூட வரான். ஆனால் காணாமல் போன பிள்ளை வந்துட்டான் என்பதை தகப்பன் ஓடி போய் கொண்டாடுறாரா இல்லையா? சும்மா விடல. அன்னைக்கு பார்ட்டி, அன்னைக்கு பெரிய செலிப்ரேஷன், பெரிய கண் அடியா. ஹல்லேலூயா. கொளுத்த கன்றை அடி. அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அவர் என்ன பண்ணுறாரு? எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. பிகாஸ் லாஸ்ட் ஃபவுண்ட். ஆமீன் சொல்லுங்களேன். காணாமல் போனது, நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் காணாமல் போனவைகள்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்கள். எது காணாமல் போச்சு உங்கள் வாழ்க்கையில்? எது காணாமல் போச்சு? சமாதானம் இல்லாமல் போயிடுச்சு பாஸ், சமாதானத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் உயர்வுகளை நான் பார்க்க வேண்டிய இடத்துல இந்த உயர்வே எனக்கு இப்போ வரதில்லை. கர்த்தர் திரும்ப வர வேண்டிய உயர்வை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஆமீன். செல்வத்தை கர்த்தர் திரும்ப, ஆரோக்கியம் போயிடுச்சு, நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன், இப்போ எனக்கு ஆரோக்கியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இழந்ததை நான் திரும்ப தருவேன். ஏன்னா ஆண்டவருடைய நோக்கமே மனுஷகுமார் இந்த உலகத்தில் வந்தது இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே
எஸ் he came to hallelujah. எதையெல்லாம் தொலைச்சிங்களோ அதெல்லாம் திரும்ப கொடுக்க கத்தர் வந்தார். அதனால தான் அந்த ஓமையை கத்த சொன்னா, ஒரே ஒரு ஆடை கண்டுபிடிச்சா, தொலைஞ்சு போன ஆடை, அது நிமித்தமாக ஒரு பார்ட்டி. ஆமீன். ஒரே ஒரு காசத்தை கண்டுபிடிச்சா அது நிமித்தமாக அந்த வீட்டில் பக்கத்து வீட்டிலலாம் கூப்பிட்டு கொண்டாடுவாங்களாம், ஒரு மகிழ்ச்சி. அல்ல நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் செத்து போனதுன்னு என்ன சொல்லுங்களேன், டன் அண்ட் டஸ்டட்னு ஃபைலை மூடி வச்சுருக்கீங்கப்பா சில காரியம்லாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை மகிழ்ச்சியாக்க ஐ எம் கோயிங் டு ரீஓப்பன் தட் ஃபைல்ஸ் அகைன். நான் சில காரியங்களை மறுபடியும் உயிரடைய செய்ய போகிறேன். மறுபடியும் நான் அதை மறுபடியும் உயிராய் நான் மாற்றுவேன். டெட் will become alive because I want to make you glad. ஆமீன் சொல்லுங்களேன். மரித்து போனுச்சுன்னு டாக்டர் சொன்னதெல்லாம் கத்தர் உயிர்ப்பிப்பார். ஆமீன் சொல்லுங்கள். மரித்து போயிட்டுன்னு டாக்டர் அறிக்கையோ, எந்த அறிக்கையோ, உங்கள் எம்ப்ளாயர் அறிக்கையோ, வாட் எவர் இட், பேங்க் அறிக்கையோ, என்ன அறிக்கையோங்க, கத்தர் அதை மறுபடியும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. உங்களை மகிழ்ச்சியாக்க. ஆமீன் சொல்லுங்களேன். என்ன சந்தோஷப்படுத்த கத்தர் அதெல்லாம் செய்கிறார். ஆமீன். அல்லேலூயா. அடுத்தது 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 எடுத்தவங்க படிக்கலாம். நெகேமியா 12:43. ஆமாம் ஆமாம். இவங்க சிரிப்பு சத்தம், இவங்க ஆடல் பாடலின் சத்தம் என்ன பண்ணிச்சான், தூரம்னா பக்கத்து வீடு இல்லை, இங்கே பக்கத்து வீட்டில் கேட்டாலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஆமீன். எப்படி கொண்டாடி இருக்காங்க, கொண்டாட்டம் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். பக்கத்தில் கேட்டுச்சுன்னா அது மேட்ரு இல்லை, தூரம்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட் தாண்டி கேட்டிருக்கோம். என்ன சொல்லுங்களேன், அங்கே வரும்போதே கேட்டிருக்கோம். அங்கே வரும்போதே என்னங்க சத்தம் கேட்டிருக்கோம். அங்கே வரும்போதே சத்தம் கேட்டிருக்கோம். என்ன சத்தம் இது? களிப்பின் சத்தம், அழுகையின் சத்தம் இல்லை, புலம்பலின் சத்தம் இல்லை. ஒரு காலத்தில் கேட்டுச்சு. ஒரு காலத்தில் அழுக மூஞ்சியாக தான் இருந்தோம் நம்மலாம். ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு காலத்தில் புலம்பிக்கிட்டே இருந்தோம், அழுதுகிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ வேறு சத்தம் கேட்குது. எத்தனை பேர் வீட்டில் வேறு சத்தம் கேட்கணும்? இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லை, பிப்ரவரி மாதத்திலிருந்து அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு மாதம் கொடுத்துட்டு எடுக்க ஆண்டவர் அப்படி சீசனெல்லாம் கொடுக்க மாட்டார் பிளெஸிங். பிப்ரவரி மாதத்திலிருந்து ஆமீன் எங்கள் வீட்டில் இனியும் ஒரு சத்தம் கேட்கும், பக்கத்து வீட்லேயும் கேட்கும். அது களிப்பின் சத்தம். ஆமென். அல்லேலூயா. அது களிப்பின் சத்தம், அது துதியின் சத்தம். அல்லேலூயா. அது துதியின் சத்தம். ஆண்டவரை துதிச்சு மகிழ்ச்சியாக இருந்தாங்க எல்லாரும். அந்த சத்தம் தூரத்தில் என்ன பண்ணிச்சான், கேட்கப்பட்டது கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்களேன், God will make you glad over the works of your hand. இதுக்கு எதனால் சந்தோஷப்படாங்க தெரியுமா? அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டதுனால வந்த ஒரு காரியத்தை தொடங்கி ஒரு வாலை பில்ட் பண்ணி அந்த வாலை முடிச்சிட்டாங்க. உங்கள் கரம் ஒரு காரியத்தை துவங்கி அந்த காரியத்தை வெற்றியாக முடிச்சதுன்னா அதில் வர சந்தோஷம் தான் அந்த சந்தோஷம். இப்போ மூணாவதா நாலாவது God will make you glad over the ends of your works and accomplishment. ஆமீன் சொல்லுங்களேன். your hands of your work, என் கரத்தின் கிரியைகளை கத்தர் ஆசீர்வதிச்சு அதில் எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாரு. நான் ஒரு காரியத்தை தொடங்குறேன், அதை வெற்றியாக முடிக்கிறேன், அதனால் ஒரு மகிழ்ச்சி, அதனால் ஒரு சந்தோஷம். God will make you glad. ஆமீன் சொல்லுவீங்களா? கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். 2 Chronicles 20:27 எல்லாம் அப்படியே திருவிருந்துக்கு ஆயத்தமாயிக்கலாம். 2 நாளாகும் 20:27. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாம். என் சத்துருக்களின் பேரில் கர்த்தர் என்னை களி குறிச்ச. நான் சொல்கிறேன் பாருங்களேன், இன்னைக்கு உங்களை சவால் விடுற அநேக சவால்கள். ஆமீன் சொல்லுங்கள். சவால் இருக்குதா இல்லையா? சவால் இருந்தால் தான் நம்ம வளரணும்னு அர்த்தம். சேலஞ்சஸ் ஆர் தேர். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். ஆமீன். இங்கே யாருன்னா எனக்கு லைஃப் சேலஞ்ச் இல்லைன்னா உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பாதையில் போகிறோன்னு அர்த்தம். அப்போ தான் க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். சவால்கள் நிறைந்தது, எதிர்ப்பு நிறைந்தது. எதிர்ப்பு ஈஸி கிடையாது. இந்த லைஃப்பில் முன்னேறணும்னா எது ஈஸி கிடையாதுங்க. ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும்னா ஈஸி கிடையாது. ஒரு ஆஃபீஸில் ஃபஸ்ட்டாக நிற்கணும்னா ஈஸி கிடையாது. இந்த சமுதாயத்தில் தலை உயர்ந்து நிற்கணும்னா ஈஸி. லாட் ஆஃப் சேலஞ்சஸ் அண்ட் அப்போசிஷன்ஸ் ஆர் தேர். எதிர்ப்புகள் உண்டு, சவால்கள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சவால்களுக்கு மேலே, உன் எதிர்ப்புகளுக்கு மேலே நான் உன்னை மகிழச் செய்வேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். அல்லேலூயா. ஆமானுக்கு மேல் மொர்தெகாயையும் யூத கூட்டத்தையும் கர்த்தர் மகிழச் செய்தார். ஆமீன் சொல்லுவீங்களா? மகிழ்ச்சி. ஆனாவை பாருங்க துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தாப்புல. யாருங்க? பெனினா. அடுத்த 1 சாமுவேல் 2 சொல்றாரு, சத்துருக்களின் பேரில் கர்த்தர் என்னை, என் கொம்பை கர்த்தர், இப்படி ஆரம்பிக்கிறார். God has exalted my horn. ஹல்லேலூயா. என் கொம்பை கர்த்தர் உயர்த்தினார், என் சத்துருக்களின் பேரில் கர்த்தர் என்னை களிகூரச் செய்தார். ரெட் சீ கடந்து வரும்போது மீரியாம் இப்படி பாடுறாங்க, சத்துருக்களின் பேரில் கர்த்தர் என்னை மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்? மகிழ்ந்து பாடுவேன். Because I will have gladness over my challenges and my enemies. Can we all stand to our feet? Hallelujah. எல்லாம் வேகமாக திருவிருந்துக்கு ஆயத்தமாகிக் கொள்வோம்.
முன்பாக அப்பம் ரசம் கொண்டு வரப்படும். இது ஒரு சடங்கு அல்ல. ஆண்டவர் சொன்னாரு, இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். Do this in remembrance of me. What God has done in our life. கர்த்தரின் வாழ்க்கையில செய்தது, அவர் எனக்காய் வந்தது, பாடுபட்டு ரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு மரித்து பின்பு 3ஆம் நாள் உயிர்த்து திரும்ப வருவேன் என்று வாக்குரைத்தது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் நினைக்க போறீங்க? இந்த ரட்சிப்பை நினைத்து, எனக்காக இயேசு செய்ததை நினைத்து, இந்த அப்பத்தை புசிக்கிற நாள்ல எல்லாம், இந்த ரசத்தை நீங்க பானம் பண்ற நாளெல்லாம் நீங்க ஒரு காரியத்தை சொல்றீங்க. என்ன சொல்றீங்க தெரியுமா? You are declaring something whenever you are observing in the table of the Lord. கர்த்தருடைய பந்தியில் நான் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை நான் டிக்ளேர் பண்றேன். என்ன பண்றேன்னா, அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலில் நானும் பங்குள்ளவன் என்று அறிக்கை எடுக்கிறேன். ஆமென். நீங்க பண்றது சாதாரண விஷயம் இல்லை. இதை நீங்க அப்சர்வ் பண்றது மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, I am part of his crucifixion, burial, death and resurrection. ஆமென். இதில் நானும் பங்குள்ளவன் நீங்க சொல்றீங்க. அந்த அளவுக்கு இது வல்லமையானது பாருங்க. Thank you Lord. எல்லாம் அப்படியே ஜெபத்தோடு கூட, ஒருவேளை ஏதாகிலும் காரியம் உங்கள் வாழ்க்கையில கர்த்தரை துக்கப்படுத்தி இருக்குமே என்றால், please examine your hearts today. The scripture clearly says those who examine themselves will not be judged. தன்னைத்தானே சோதித்தருகிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். Hallelujah. Just examine your hearts. May God cleanse you and qualify you to partake in the table of the Lord. Thank you Lord. Thank you Jesus. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரே, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுவே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுமே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடந்தும் எங்களை ஆண்டவரே, ஏற்று என்றும் நடந்தும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து கல்வாரி அன்பை, கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள்
ஹalleluya. இந்த கரங்கள்ல இருக்கின்ற அப்பமும் ரசம், இந்த அப்பம் எனக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறது. நீங்கள் ஏந்தி கொண்டிருக்கிற ரசம் உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமா இருக்கிறது. அவர் அப்பத்தை பிட்டு இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இந்த அப்பத்தை புசிப்போமா? அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாகிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இதில் பருகுவோமாக. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் ஒரு புதிய அர்ப்பணிப்போடு போலாமா? Whenever you partake in the table of the Lord, everything is renewed. Amen. My faith is renewed. My commitment is renewed. Hallelujah. கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். God wants to remind you, you are a new wine. நீங்க புதிய ரசம், புதிய துருத்திகளில் வார்த்து வைக்கப்பட வேண்டும். No more old wine skin and old wine. Just that reminder today. இதை நீங்கள் ஆசிரிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு ஞாபகத்தை, ஒரு ரிமைண்டரை கொடுக்கிறார். நீங்கள் புது ரசமா இருக்கிறீங்க. புது துருத்தியில புது ரசம் வார்க்க வைக்கப்பட வேண்டும். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Everything is renewed and restored. அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்துக்கு கலந்து வந்து உம்மை ஆராதித்து வார்த்தையை கேட்டு உங்க மகா பரிசுத்த பந்தியில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே புசித்து பானம் பண்ண நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி சொல்ல, வந்த அனைவரையும் ஆசீர்வதித்தே நீர் அனுப்புகிறதற்காக நன்றி. உடைய பிரசன்னம் தான் சோர்ஸ்னு கற்றுக் கொடுத்தீங்களேப்பா. இந்த பிரசன்னத்தின் ஆண்டவரே அப்பா மகிழ்ச்சியினாலும் பலத்தினாலும் இவர்கள் கடந்து செல்ல, உலகத்தை ஜெயிக்க ஆண்டவரே என்ன நடந்தாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்ல கர்த்தர் இவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. வந்தவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இந்த புதிய மாதமும் வாரமும் நன்மையால் நிரம்பி இருக்கட்டும். தெய்வீக பாதுகாப்புகள் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்களின் மீதும் இருக்கட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பலவீனமா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் சுகப்படுத்துவீராக. ஜெப தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆனந்த களிப்பும் மகிழ்ச்சியும் இது முதல் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் தங்கி தாபரிப்பதாக. எல்லாம் ஆமென் சொல்வீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you all. வேகமாக கலைந்து செல்வோம்.